ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் டெல்லியில் உள்ள இந்திரா காந்தி மெமோரியலுக்கு தான் வந்திருக்கோம். இங்கே ரொம்பவே க்ளீன் அண்ட் நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. அவங்கள பற்றின ஒவ்வொரு நியூஸையும் புட்டு இந்த செவுத்தில் ஒட்டியிருக்காங்க. அவங்க வாழ்ந்ததுலேருந்து வாழ்ந்து முடித்தது வரையும் ஒவ்வொரு நியூஸையும் க்ளீனாக இங்கே சொல்லியிருக்காங்க. நீங்களும் டெல்லி சைடு வந்தீங்கன்னா இந்திரா காந்தி மெமோரியலை பார்க்குறதுக்கு மிஸ்ஸே பண்ணிடாதீங்க. அவங்க வாழ்ந்து முடித்ததுக்கப்புறமும் செக்யூரிட்டிலேருந்து க்ளீனர்ஸு எல்லாருமே அவ்வளோ சேஃப்டியாக பாதுகாத்துட்ருக்காங்க. இங்கே அவங்கள பற்றின நியூஸ் மட்டும் இல்லை, அவங்க ஃபேமிலி பற்றின நியூஸ் கூட இங்கே நிறைய இருக்குது. அவங்க வாழ்ந்த ரூம் எல்லாமே இங்கே காமிச்சிருக்காங்க. ஏன் டைனிங் ரூம், பூஜா அறையிலேருந்து எல்லாமே இங்கே காமிச்சாங்க. இந்திரா காந்தியை பற்றின சில முக்கிய விஷயங்கள் பார்க்கலாம். அப்படியே இந்த வீடியோ பார்த்துட்டே நான் சொல்கிறதையும் காதில் வாங்கிக்கோங்க. உங்கள் ஸ்டடீஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்திரா காந்தியுடைய பிறப்பு நவம்பர் 19, 1917 அலகாபாத் அப்படின்ற ஒரு இடத்துல தான் பிறந்தாங்க. அதுவும் நம்ம இந்தியாவில் தான் இருக்குது. இறப்பு அக்டோபர் 31, 1984. அது நம்ம நியூ டெல்லியில் தான். இந்தியாவுடைய முதல் பெண் பிரதமரான ஒரு இந்திய அரசியல்வாதி. அவங்க இறக்கும் போது அவங்களுக்கு இருந்த வயசு ஜஸ்ட்டு 66 தான். அவங்களுடைய அரசியல் தொடர்பு அப்படின்னு சொன்னால் இந்திய தேசிய காங்கிரஸ். இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்திரா காந்தி ஜவஹர்லால் நேருவுடைய ஒரே குழந்தை. ஃபெரோஸ் காந்தியுடன் ஆன மேரேஜ்க்கு அப்புறம் அவங்க பேர் இந்திரா காந்தி இல்லை, இந்திரா பிரியதர்ஷினி காந்தி. ஸோ நெக்ஸ்ட் நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது இந்திரா காந்தியோட குழந்தைகளை பற்றி தான். இந்திரா காந்திக்கு மொத்தம் 2 ஆண் குழந்தைங்க. அதில் சஞ்சய் காந்தி தான் மொதல் ஆண் குழந்தை, 2வது குழந்தை பேர் ராஜீவ் காந்தி. சஞ்சய் காந்தியுடைய ஒய்ஃப் நேம் மேனகா காந்தி. அவங்க 2 பேருக்கு மொத்தம் ஒரு ஆண் குழந்தை, அவங்க பேர் வருண் காந்தி. ஸோ நெக்ஸ்ட்டு 2வது சன்னாகிய ராஜீவ் காந்தியை பற்றி பார்த்தா, அவருடைய ஒய்ஃப் நேம் சோனியா காந்தி. அவங்களுக்கு மொத்தம் 2 குழந்தைங்க. முதல்ல ராகுல் காந்தி பிறந்தாங்க, நெக்ஸ்ட்டு தான் பிரியங்கா காந்தி வத்ரா பிறந்தாங்க. ஸோ இவங்க 2 பேரும் அண்ணன் தங்கச்சி. இப்போ நான் இந்திரா காந்திக்கு மொத்தம் 2 பசங்க, 3 பேர பிள்ளைங்க. இவ்வளோ நாளே நான் உங்களுக்கு அவங்களுடைய லைஃப் ஹிஸ்ட்ரியை பற்றி தான் சொன்னேன். அவங்க இறந்ததற்கு காரணமான நிகழ்வை இன்னுமே நான் சொல்லலை. ஸோ அப்போ அதை பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னுமே நீங்கள் சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பண்ணலைன்னா டப்புன்னு அதையும் தட்டி விட்டுருங்க. இந்தியாவின் 3வது தலைமை அமைச்சரான இந்திரா காந்தி 1984 அக்டோபர் 31 அந்த நாளில் மார்னிங் 9:20 அப்போ அவங்க வீட்டை விட்டு வெளில வரும்போது சத்வந்த் சிங் பியாந்த் சிங் என்ற அவரது 2 பாதுகாவலர்கள் இந்திரா காந்தி அவர்களை சுட்டு கொன்னுட்டாங்க. ஸோ இப்போ எல்லாருக்குமே ஒரு டவுட் இருக்கும், அந்த பாதுகாவலர்கள் இந்திரா காந்தி மேலே மொத்தம் எத்தனை குண்டுகள் பயன்படுத்தி சுட்டாங்கன்றது. மொத்தம் 33 குண்டுகள் அவங்கள நோக்கி சுட முயற்சி பண்ணாங்க. அதில் 30 குண்டுகள் அவங்கள தாக்குச்சு. 23 குண்டுகள் அவங்க உடம்புலேருந்து வெளியேறிச்சு. அதில் 7 குண்டுகள் அவங்க உடலிலேயே இருந்தது. ரொம்பவே மோசமாக இந்திரா காந்தி கொலை பண்ணியிருக்காங்க. நீங்களும் உங்களை நம்பி இருக்கிறவங்கள இது மாதிரி ஏமாத்தாதீங்க, அவங்கள்ட்ட விசுவாசமாக இருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மேலும் இது மாதிரி நிறைய வீடியோ பார்க்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். நான் இந்த மெமோரியலுக்கு போனதுனால இங்கே நடந்த எல்லா நிகழ்வையும் ஃபோனில் சர்ச் பண்ணி பார்த்தேன். அதனால நீங்கள் லீவுக்கு இது மாதிரி மெமோரியல், மியூசியம் அந்த மாதிரி இடத்துக்கு ஸ்பெண்ட் பண்ணுங்கள் உங்கள் டைமை. எங்கேயுமே என்னை லீவுக்கு கூட்டு போக மாட்டேங்காங்கன்னா வீட்டில் நீங்களே ஒரு லீடரை சூஸ் பண்ணி அவங்கள பார்த்து ரிசர்ச் பண்ணி பாருங்கள். நாங்களும் ஆல்மோஸ்ட் இந்த மெமோரியலை பார்த்து முடிச்சிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் கண்டென்ட்டோடு உங்களை சந்திக்கிறேன். டாட்டா, பாய் பாய், ஹாப்பி ஹாலிடேஸ்.